மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை டிசம்பர் 19ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். 2 ஆண்டுகளில் 20 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. வரும் டிசம்பர் 19ஆம் தேதி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். டிசம்பர் 19ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அபினேஷ். விவரங்கள். கல்லூரி மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கக்கூடிய திட்டத்தை வரும் 19ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருக்கிறார். தமிழ்நாடு அரசினுடைய 2025-26ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டில் பல்வேறு கலை, அறிவியல், பொறியியல், மருத்துவ, மேலாண்மை உள்ளிட்ட அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் உயர் தொழில்நுட்ப சாதனைகளுடன் கூடிய ஒரு வழங்க திட்டமிட்டப்பட்டு முதல் கட்டமாக 2 ஆண்டுகளில் 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு அவரவர் விருப்பத்தின் அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் லேப்டாப் அல்லது டேப்லெட் என்பது வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதன்படி முதல் கட்டமாக 10 லட்சம் மடிக்கணினிகளை கொள்முதல் செய்ய HP, டெல், ஏசர் ஆகிய 3 நிறுவனங்களுடன் தமிழ்நாடு அரசு ஒப்பந்தத்தை கோரியிருந்தது. இதன்படி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரும் 19ஆம் தேதி சென்னை நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வர்த்தக மையத்தில் தொடங்கி வைத்திருக்கிறார். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி ஆகிய 3 மாதங்களில் 10 லட்சம் பேருக்கு இந்த மடிக்கணினியை வழங்க அரசு திட்டமிட்டு அதற்கான பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி அபினேஷ்.